வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுத்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு குரு காட்டும் ஞானம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். குருவை நினைத்தே உன்னுட்கட, திருவை நினைத்தே திறம்பட நட, மருளை நீக்கியே மறைபொருள் உணர், மதியை உயர்த்திய மனவளக்கலை பயிர், இருளை போக்கிய இன்பத்தில் திளை, ஈகையை தந்து நீ இல்லறத்தில் வாழ், கருவை கடவுளை கருத்திரித்து ஞானம் பெறு, ஓமையன் கனவாய் உணர்வாய் நீயே. வாழ்க வளமுடன். குருவை நினைத்து உன்னுள் கட, எப்போதும் குருவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை திருமூலர் குருவை பற்றி சொல்லும்போது குருவின் நாமத்தை, குருவின் பேச்சை, குருவின் உருவத்தை நாம் எப்போதும் நினைவில் நிறுத்தி பயணிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். திருவை நினைத்தே திறம்பட நட, குரு கூறியிருக்கக்கூடிய இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று கூறியிருக்கும் அந்த வாசகத்தை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மருளை நீக்கியே மறைபொருள் உணர், மருளை மயக்க நிலையில்தான் நாம் இந்த புற உலகை தாண்டி பயணிக்க முடியாமல் திளைக்கிறோம். அந்த திளைப்பை, மருளை நீக்கி அந்த மயக்க நிலையில் இருந்து நாம் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த விழிப்பு நிலையை நம் மதியை உயர்த்தி மனவளக்கலை பயிலு. மதியை அறிவு இருக்கிறது. அந்த அறிவை, இந்த சிற்றறிவை பேரறிவாக மறத்துவதுதான் அகத்தவம், தியானம், தவம். குரு தந்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும், உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவப்பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, மௌன பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அனைத்து பயிற்சிகளையும் மனவளக்கலையில் பயின்று நம்முடைய அறிவை உடல் தாண்டி பயணிப்பதாக மாற்ற வேண்டும். இறை தேடுதலாக அது அமைவதாக மாற்ற வேண்டும். இருளை போக்கிய இன்பத்தில் திளை, நமக்குள் இருக்கக்கூடிய தீவினைகளை நாம் நீக்கி கொண்டு தூய்மை அடைய அடைய நமக்கு அந்த இன்பம், பேரின்பம், பேரின்ப கழிப்பு, பேரானந்தம் என்பதாக மாறுவதை நாமே உணர்வதாக இருக்கும். கருவை கடவுளை கருத்திருத்தி, மனதுக்குள் அனைத்துக்கும் கருவாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் எப்போதும் அறிவார்த்தமாக ஞானம் பெறு, நின்றிடுவாய் அகண்டாகாரம் என்று கூறும் அளவிலே நம்முடைய அறிவை நிறுத்தினால் இன்ட்யூஷனாக அந்த இறை உணர்வு நமக்கு கிடைக்கும்போது ஊமையின் கனவாய், சுருதி, நுட்பம், விளக்கம் இவை அத்தனையும் நாம் பிறருக்கு எடுத்து கூற முடியாத பேரின்பமாக நமக்கு அமையும். அவ்வாறு அமையும். அதை சித்தர்கள், யோகிகள், ரிஷிமுனிகள், குருமார்கள் ஓமையின் கனவு
விவரிக்க முடியாத ஒரு கனவாக நமக்கு அமையும் என்று கூறும் இந்த இறை உணர்வு நீயேதான் அதுவாக இருக்கிறாய், அதுவேதான் அனைத்துமாகி இருக்கிறது என்பதை உணரும் அளவில் நமக்கு குரு இந்த ஞானத்தை காட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை கூறுவதாக இக்கவி குருவின் நினைவாக என்னுள் மலர்ந்தது. கவியை பதிவிடுகிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். வழிகாட்டிய குருவுக்கும் விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.